வெல்கம் பேக் டு ஆர்கே டேக்ஸ் பைவட் சேனல். உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா, இல்லை மாதம் மாதம் சரியான முறையில் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணுமா, டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருந்தா பதில் கொடுக்கணுமா, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர்கே டேக்ஸ் பைவட், மாஸ்டர் ஆஃப் டேக்ஸ் சொல்யூஷன். உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பாருங்கள், டேக்ஸ் ஃபைலிங்கை நாங்கள் பார்த்துக்குறோம். இன்றைக்கி நாம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். யாரெல்லாம் கண்டிப்பான முறையில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும், எத்தனை வகையான ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அண்ட் பதிவு பண்ணாமல் இருந்தால் என்ன பெனா. ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் மெயின்லி 4 டைப்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் டேக்ஸ் பேயர். இது ரெகுலர் பிஸ்னஸ்க்கு மட்டும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. செகண்ட் ஒன் காம்போசிஷன் ஸ்கீம். இது ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும். அவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் 1.5 crore இருக்கணும். ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ் கேட்டகரியில் 75 lakhs வரைக்கும் மட்டும். ஆனால் ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. தேர்ட் ஒன் கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன். எக்ஸிப்ஷன் சீசனல் பிஸ்னஸ்க்கு இதில் அட்வான்ஸ் டெபாசிட் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் பர்சன். ஃபாரின் சப்ளையர்ஸ் இந்தியாவில் சப்ளை பண்ணால் லைக் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், இந்த முறைப்படி செக்ஷன் 24 ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக அவங்க எடுத்துருக்கணும். தென் வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன். செக்ஷன் 25 சப்செக்ஷன் 3 படி டர்ன் ஓவர் அவங்களுக்கு குறைவாக இருந்தாலும் பிஸ்னஸ்மேன் அவங்களாவே வாண்டடாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ்மேனுக்கு தேவைப்பட்டால் மட்டும். மேண்டட்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் த்ரெஷோல்டு. எல்லாரும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்லை. ஆனுவல் சேல்ஸ் டர்ன் ஓவர் 40 lakhs அண்ட் சர்வீஸ் டர்ன் ஓவர் 20 lakhs எக்ஸீட் பண்ணாதான் கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை. குட் சப்ளையர் 40 lakhs நார்மல் ஸ்டேட்ஸில், தென் ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ் லைக் அசாமில் 20 lakhs. சர்வீஸ் ப்ரொவைடர் நார்மல் ஸ்டேட்ஸில் ₹20 lakhs அண்ட் ஸ்பெஷல் ஸ்டேட்ஸில் ₹10 lakhs எக்ஸீட் பண்ணால் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கணும். ஆனால் சில பிஸ்னஸ்க்கு டர்ன் ஓவர் எதுவாக இருந்தாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, இ காமர்ஸ் செல்லர்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இன்டர் ஸ்டேட் சப்ளையர்ஸ் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணுறவங்க, தென் ரிவர்ஸ் சார்ஜில் டேக்ஸ் கட்ட வேண்டியவங்க, ஏஜென்ட் சப்ளையிங் ஃபார் அதர்ஸ், தென் நான் ரெசிடென்ட் சப்ளையர்ஸ், தென் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தென் எக்ஸம்ஷன் ஈவன் இஃப் கிராஸ் த்ரெஷோல்டு. சில பிஸ்னஸ்க்கு டர்ன் ஓவர் த்ரெஷோல்டு லிமிட்டை எக்ஸீட் பண்ணாலும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய தேவையில்லை. எக்ஸாம்பிள், எக்ஸம்டட் குட்ஸ் மட்டும் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 40 lakhsக்கு மேலே விற்பனை செஞ்சாலும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பெற தேவையில்லை. பியோர் சர்வீஸ், லாயர் டு கவர்மெண்ட். இஃப் டர்ன் ஓவர் 20 lakhsக்கு மேலே இருந்தாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. ஆனால் நீங்கள் டேக்ஸபிள் ப்ளஸ் எக்ஸாம் சப்ளை ரெண்டும் செஞ்சால் டோட்டல் அக்ரிகேட்டட் டர்ன் ஓவர் த்ரெஷோல்டை தாண்டினா ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் கண்டிப்பாக. பெனாலிட்டிஸ் ஃபார் நாட் ரெஜிஸ்டரிங். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தவறினா கண்டிப்பாக பெனாலிட்டி பே பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பெனாலிட்டியில் டேக்ஸ் டியூ இன் 100% ஆர் ₹10,000 விச் எவர் இஸ் ஹையர். தென் ஐடிசி கிடைக்காது. பர்ச்சேஸில் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ண முடியாது. ப்ரொசிக்யூஷன் 5 crore அபோவ் டேக்ஸ் எவேஷனுக்கு 5 year ஜெயில் ப்ளஸ் ஃபைன். ஸோ இதுதான் கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். உங்கள் பிஸ்னஸ்க்கு மேண்டட்டரியாக செக் பண்ணி கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்டை கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.